இந்த சின்ன கேப்சூல் உங்க பாடியும் லுக்கையும் பெட்டரா சேஞ்ச் பண்ணணும்னு நம்புவீங்களா? ஹலோ மக்கா, வெல்கம் பேக் டு சராஃபித். திஸ் இஸ் டே 3 வித் ஒமேகா 3. காலை எந்திரிச்ச உடனே சரியான பசி, ஒரு பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிட்டு ரைஸ் ஒரு வச்சுட்டு ஜிம்ம கிளம்பிட்டேன். அண்ட் ஜிம்மில் இன்னைக்கு பேக் அண்ட் பைசப்ஸ் தான். ஒரு நல்ல வெயிட்ல லேட் புல் டவுன் போட்டு இதை ஸ்லோவா புல் பண்ணி கண்ட்ரோல்டா ரிலீஸ் பண்ணாதான் லேட் எங்கேஜ்மெண்ட் நல்லா இருக்கும். அதை முடிச்சுட்டு பார்பல் ரோயிங், இது லேட்டை நல்லா வால்யூமைஸ்டா காமிக்கும். தென் ரோப் ரோ, லேட் எல்லாமே 3 sets 12 to 15 reps தான் போடுவேன். தென் சீட்டட் ரோயிங், இத்துடன் லேட் முடிவடைகிறது. அடுத்து பைசப்ஸ்க்கு ப்ரீச்சர் கர்ல், நெக்ஸ்ட் இன்க்ளைன் பெஞ்ச்ல, அடுத்து சிங்கிள் ஹேண்டல்ல போட்டு பைசப்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் நம்ம கூட இருக்கிறவர் நம்ம ஜிம்மோட குட்டி பகவதி. அவருக்கு ஏன் குட்டி பகவதின்னு பேர் வந்ததுன்னு போக போக உங்களுக்கே தெரியும். லாஸ்டா போசிங் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து மீல் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. நான் ஏன் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஸ்பிளிட்டை தாண்டி என்னோட ஃபுட் இன்டேக்கும் அப்டேட் பண்றேன்னா 80% ஆஃப் மசில் growth ரெக்கவரியும் நம்ம ஃபுட் ஹேபிட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட்ல கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ அதே அளவுக்கு இன்டேக்லையும் பண்ணுங்க. தென் இப்போ ஒமேகா 3 ஃபிஷ் ஆயில் எடுக்கிறதுனால நமக்கு என்ன யூஸ்ன்னு பார்க்கலாம். உங்க இருதயத்தோட ஃபங்க்ஷன்ஸ்க்கு, நல்ல பிளட் ஃப்ளோக்கு, பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ்க்கு, தென் உங்க ஜாயின்ஸ்க்கு, தென் ஸ்கின் ஹெல்த்துக்கு, தென் நமக்கு முக்கியமா ஒர்க் அவுட்ஸ்னால ஆகிற இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணி ரெக்கவரிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கதையில ஈவினிங் ஒரு வாக் போயிட்டு டின்னருக்கு முட்டையும் பாலும் குடிச்சு தூங்கிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்கா.